எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் சீசன் வரப்போ மட்டும்தான் வாழை மீன் வாங்கி சமைக்க முடியும். லாஸ்ட் டைம் சீசனுக்கு நானுமே வாங்கி சமைச்சிருந்தேன். அந்த வீடியோ ஷூட் பண்ணி இப்போ தான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண கிடைச்சிருந்துச்சு. ஸோ நான் 1.5 kg மீனை தான் வெட்டி வாங்கியிருந்தேன். இது ஒரு பெரிய மீன்லேருந்து நான் 1.5 kg வாங்கியிருக்கேன். ஸோ அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஃபிஷ்ஷோட அந்த ஸ்மெல் நல்லாவே குறைவாக கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கிறோம். ஸோ கழுவி தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். அதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு 4-5 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, அதுலேயும் பூண்டு இந்த வாழை மீனுக்கு நல்லா நசிச்சிட்டு போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். கறிக்குமே நம்ம பூண்டு சேர்க்கணும். அதே நேரம் தாளிப்புக்குமே நம்ம பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கணும். ஸோ பூண்டு பச்சை வாசனை போனதுமே அதில் வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது எல்லாமே வதங்கி வந்ததுமே நம்ம அதில் தேவையான கறி பவுடரை சேர்த்துக்கணும். இது நான் ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் இந்த கறி பவுடர் ரெசிபி போட்டிருக்கேன். எங்களோட ஊரில் இந்த மாதிரி தான் நாங்கள் கறி பவுடர் செய்வோம். இது எல்லா கறிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதில் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு கறி பவுடர் சேர்த்துட்டு அதையுமே லேசாக ஒரு 2 மினிட்ஸ் நம்ம தாளிப்போட சேர்த்து வதக்கி எடுத்தோம்னா கறியோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். கறி சமைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருந்தேன். அதையுமே நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். புளி இந்த பழப்புளி சேர்த்து சமைச்சோம்னா கறி ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் கொறுக்காவும் சேர்த்து சமைக்கலாம். புளியையும் கரைச்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கறிக்கு தேவையான உப்பையுமே இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கல் உப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ணணும். நம்ம குக் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு தேங்காயை தான் பிழிஞ்சு சேர்த்துருந்தேன். இன்றைக்கி நான் கிரேவி ஒரு ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப குறைவாகவும் இல்லாமல் மீடியம் அளவு தான் நான் சேர்த்துருந்தேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை சேர்த்துட்டு நீங்கள் உப்பு அதோட புளி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சு குக் பண்ணுங்கள். குக் பண்ணும்போதே அது கொதிக்க ஸ்டார்ட் ஆகிரும். அந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஸோ வாழை மீன் வாங்கினீங்கன்னா இந்த முறையில் ஒரு முறை சமைச்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். மீனை சேர்த்ததுமே நீங்கள் சின்னதாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கு பிறகு நமக்கு மிக்ஸ் பண்ண இல்லாது மீன் உடையும். ஸோ அதனால் மீனை சேர்த்த உடனே சின்னதாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் ஒரு பெரிய பூண்டை உரிச்சு வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். நம்ம சேர்த்துருந்த பூண்டு மீன் எல்லாமே நல்லா குக் ஆகி இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி சுற்றி விடுங்க. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் ஸ்பூனால் சுற்றி விட்டுட்டு இன்னுமே நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு நான் இறக்கி எடுத்திருந்தேன். ஸோ இதை இன்றைக்கே சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலாக இருக்கும். வாழை மீன் சமைச்சாலே ஃபர்ஸ்ட் டே சோறும் அடுத்த நாள் ரொட்டியுமே சுட்டு சாப்பிட்றது எங்களோட வழக்கம். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி விரும்பி சாப்பிடுவீங்கன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.